நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதா மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமா தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காளிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிறை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவா பார்க்கலாம். கனிவான வார்த்தைகளால் அனைவரையும் கவரும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்க போகுது. மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும். வீண் செலவுகள் அப்படிங்கிறது வரலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கெல்லாம் சென்று வர வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். இந்த மாசி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. குருவின் பார்வை தனஸ்தானத்துல பதியுது. அதனால பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் விதத்துல இருக்கும். நண்பர்கள்லாம் கேட்ட உதவிகளை செய்வாங்க. உத்தியோகத்திலெல்லாம் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கைகூடி வரும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகுது. மாதத்தின் தொடக்கத்திலேயே கும்பராசிக்கு புதன் போறாரு. அங்க இருக்கக்கூடிய சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு. அதனால பிள்ளைகள் வழியிலேயோ கல்வி சம்பந்தமாவோ எடுத்த முயற்சியில நல்ல வெற்றி உண்டு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். கேட்ட சலுகைகளை வழங்க அரசாங்கமும் முன்வரும் நேரம். தொழிலை விரிவு செய்யும் முயற்சியிலெல்லாம் நல்ல ஆர்வமா இருப்பீங்க. நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுலாம் உண்டு. லாபாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் இணைஞ்சிருக்கும் இந்த நேரத்துல தொழில நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. மாத தொடக்கத்திலேயே மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. சகாயஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கும் போது பயணங்களால உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பயணங்கள்லாம் அடிக்கடி சென்று வருவீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதன் மூலம் விரயங்களை சுப விரயங்களா நீங்க மாத்திக்கொள்ளலாம். மாதத்தின் பிற்பகுதியில மீனராசிக்கு செல்லும் புதன் நீசம் அடைகிறாரு. உங்க ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீசம் பெறுவது யோகம்தான். இழப்புகளை ஈடு செய்யறதுக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடந்த காலத்துல பலமுறை முயற்சி செய்து நடைபெறாத சில காரியங்கள்லாம் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சி வெள்ளத்துல ஆழ்த்த போகுது உங்களை. மாதத்தின் பிற்பகுதியில கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. சப்தம விரையாதிபதியானவர் சுக்கிரன். அவரு 4ஆம் இடத்துல இருக்கும் போது புதிய வாகனம் அப்படிங்கறது வாங்கி மகிழ்வீங்க. பாதியில நின்ற கட்டிட பணியெல்லாம் மீண்டும் தொடருவீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
நாணயமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள்லாம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு முன்னேற்றமாக வழிகாட்டுவாங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய திறமைகளை அனைத்தையுமே நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. தொழிலில் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படாமல் பொறுமையை கடைபிடிங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கும் இந்த மாதத்தில் பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களிடம் முடிஞ்ச வரைக்கும் தன்மையாக பேசி பழகுங்க. தந்தையாருடன் விவாதங்கள்லாம் ஏற்படலாம். பேச்சுல நிதானத்தை கடைபிடியுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள்ல நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளோடு நிதானமா பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைக்கிறது நல்லது. அவர்களது முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீங்க. பெண்களுக்கெல்லாம் மனதில் இருந்துட்டு வந்த குழப்பம் நீங்கி தெளிவு அப்படிங்கிறது உண்டாகும். பயணங்கள் மூலம் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியை பற்றிய பயம் அப்படிங்கிறது நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதோடு பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் தேர்வில் கிடைக்கும். உங்களுக்கு கலைத்துறையினருக்கெல்லாம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரும். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். கைவிட்டு போன பொருட்கள் எல்லாமே மீண்டும் கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய அலட்சிய போக்கை மட்டும் நீங்கள் கைவிட்டுட்டு எந்நேரமும் சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக நல்லது நடக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எடுத்த காரியம் வெற்றிகரமாக அனைத்தையும் செய்து முடிப்பீங்க. செல்வாக்கு அப்படிங்கிறது உங்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நல்லது அப்படிங்கிறது உண்டு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைந்திடக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கும். உங்க ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதால நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி உண்டு. வியாபாரத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். எந்த காரியமா இருந்தாலும் துணிச்சலோடு செயல்படுவீங்க. குரு பகவானோட பார்வை உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல விழுவதால குடும்பத்துல நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படலாம். நீங்க எதிர்பார்த்த தன வரவு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் ஸ்தானத்திலையும் குரு பகவானோட பார்வை பதிவதால புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி உண்டு. தொழிலில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். வெளிநாட்டு தொடர்புகள்லாம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். மாதத்தின் ஒரு பகுதியில பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பெண்கள்லாம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தைரியமா செயல்பட்டு காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்துல இருப்பவர்களோட செல்வாக்கும் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். வயிற்று பகுதியில ஏதேனும் வலி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்கள்லாம் பணிபுரிய இடத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். விவசாயிகளுக்கெல்லாம் இது ஒரு யோகமான மாதம். நீண்ட நாட்களா நீங்க வாங்க நினைச்ச இடத்தை இந்த மாதத்துல வாங்குவீங்க. விளைச்சல் வருமானம் எல்லாமே அதிகரிக்கும். உங்களுக்கு அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால உங்களுடைய செயல்கள் யாவும் வெற்றியில உண்டு. அலைச்சல் இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் போன்றவற்றிலெல்லாம் தடைகளை சந்தித்தாலும் உங்களுடைய முயற்சியால அவை அனைத்துமே விலகும். வருமானத்திற்கு மேற்கொள்ளும் காரியங்கள்லாம் லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு சுக்கிர பகவான் மாதத்தின் முற்பகுதியில யோகத்தை உண்டாக்குவாரு. நீங்க எதிர்பார்த்திருந்த பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தினர்களோட தேவையை அறிஞ்சு பூர்த்தி செய்வீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வியாபாரத்துலலாம் கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கணும். சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு செயல்களிலும் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா அது சங்கடத்தை ஏற்படுத்தும். புதன் பகவானோட சஞ்சார நிலையால உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். இந்த மாதத்துல பெண்களுடைய விருப்பம் இந்த மாதத்துல பூர்த்தியாகலாம். சுயதொழில் செய்ய நினைத்தவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது நிறைவேறும். விரைய செலவுகள் அதிகரிச்சாலும் அதற்குண்டான பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு குல தெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. உடல்நிலையில கவனம் அதிகம் செலுத்தணும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தையுமே நீங்க நிறைவேற்றி கொள்ளுவீங்க. இந்த மாதம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்களுடைய முயற்சிகளுக்கு துணையாய் இருப்பாரு. சிலர்லாம் ஆன்மீக வழிபாட்டின் மூலம் நல்லது அப்படிங்கிறது அதிகம் நடக்கும். புதிய சொத்து சேர்க்கையும் சிலருக்கெல்லாம் ஏற்படும். குரு பகவானோட பார்வை குடும்பஸ்தானத்துல விழுவதால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். தொழிலில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள்லாம் நீங்கி வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இருந்தாலும் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியாலையும் சூரியனாலையும் உடல்நிலையிலும் மனநிலையிலும் சங்கடங்களை சந்திக்க நேரிடும். அலைச்சல் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு அரசு வழியிலெல்லாம் உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில் சங்கடங்கள் தோன்றும். உங்க ராசிநாதன் முயற்சிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. பணிபுரிய இடத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகும்.
விவசாயிகளின் விருப்பம் இந்த மாதத்தில் பூர்த்தியாக போகுது. மாணவர்கள்லாம் இந்த நேரத்தில் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது எடுக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க மாணவர்கள் எல்லாரும். இந்த மாதம் சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்களை கலந்து கொள்ளுங்க. உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய முக்கியமான பணிகள் எல்லாம் தொடங்க ஆரம்பிங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் சிறப்பாகவே இருக்கும்.